கை இப்படி மேலே வரைக்கும் தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் முழுசாக காது வரைக்கும் கொண்டு போன வலி, பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கையை பிடிச்சா வலி, இந்த பக்கம் திரும்பி படுத்தா இந்த இடத்துலையோ இங்கே மிட் ஆஃப் த ஆம்லேயோ வலி, இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் அடசிவ் கேப்சுலைட்டிஸாவோ பெரியாத்ரிட்டிஸ் ஷோல்டராகவோ இல்லை ஃப்ரோசன் ஷோல்டராகவோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அந்த மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கான்னு கேட்போங்க. ஏன்னா சுகருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸுக்கு இந்த ஜாயிண்டில் ஒரு சின்னதாக காயானாலும் வெளியில் புண்ணானா எப்படி ஆறாதோ அது மாதிரி உள்ள சின்னதாக காயானாலும் ஆறாமல் நீர் கோர்த்து வெளியில் புண்ணானா பிடிக்கிற மாதிரி உள்ள நீர் கோர்த்து இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆகி அது ஜாயிண்ட் பக்கத்தில் இருக்கிறனால ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அந்த தூக்குற அளவையும் கம்மி பண்ணி நம்மளோட மசிலோட பவரையும் கம்மி பண்ணி அந்த இன்ஃப்ளமேஷன்னால் பெயினையும் உண்டாக்குதுங்க. இந்த மாதிரி தானாகவும் சர்வைக்கல் பெயின்னாலையும் இங்கே வந்து பெரியாத்ரிட்டிஸ் ஷோல்டரோ ஃப்ரோசன் ஷோல்டரோ வர வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த டயபெட்டிஸே வந்து தானாக ப்ரைமரியாகவே பெரியாத்ரிட்டிஸ் ஷோல்டரை உருவாக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு தான் வருமானா அது இல்லாதவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இல்லை, பட் கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்தவங்களுக்குன்ட்டு நான் இன்றைக்கி எக்ஸசைஸ் சொல்லித்தரேங்க, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாம் சொல்லித்தரேன். இந்த மாதிரி வரவங்க துளி கூட அது கவலைப்பட தேவையில்லை. அது ஈஸியாக பெர்மனண்ட்டாக க்யூர் ஆகக்கூடிய ஒரு டிசீஸ் தான். ஸோ என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி வர்றப்போ அந்த பெயினை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஐஸ் ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் நல்லா குடிக்கிற தண்ணியில் வச்ச ஐஸு சின்ன சின்ன க்யூப்ஸாக வச்சுருக்கிறது. அந்த ஐஸை ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அதை துணியில் போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சு எடுக்கணும். ஒரு கையகல பெயினுக்கு 10லேருந்து 15 நிமிஷம் வைக்கணும். சிலர் ஐஸ் பேக் வச்சா நல்லதாங்கிறீங்க. ஐஸ் பேக்கை விட இது மாதிரி துணியில் டைரெக்டாக ஐஸை வச்சு இப்படி வச்சு எடுக்கிறது இன்னுமே ஃபார் பெட்டராக இருக்குங்க. ஸோ அதனால் துணியில் ஐஸ் வச்சு எடுங்க. அந்த ஐஸு சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி பெயினை குறைக்கிறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஐஸ் வைக்கிறது ரொம்ப ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஐஸ் வைக்கிறது ஆல்சோ நம்மளோட ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகப்படுத்தவும், எக்ஸசைஸ் பண்ணுறப்போ பெயின் இல்லாமல் இருக்கிறவும், எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதனால் வந்த பெயினை குறைக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஐஸை ஒரு பக்கம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை தவிர முக்கியமான சில எக்ஸசைஸ் 3-4 எக்ஸசைஸ் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரபிளுக்கு 7 மணி நேரம் எக்ஸசைஸ் சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. 7 மணி நேரம் சொல்லித்தரதே கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ 7 மணி நேரம் சொல்லித்தரதை இப்போ நான் 3-4 நிமிஷத்தில் ரொம்பலாம் சொல்லித்தர முடியாது. ஆனால் கொஞ்சமாச்சு சொல்லி கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். அப்படி இந்த இடத்துல பெயின் இருக்கிறவங்க ஒரு எக்ஸசைஸ் இந்த மாதிரி கையை கோர்த்து இந்த மாதிரி தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வச்சுருந்து அந்த 10 வந்து வேகமாக 1 2 3 4 5 6 7 8 9 10 எண்ணக்கூடாது. நான் என்ன மாதிரி மீடியமாக எண்ணணும். ரொம்ப ஸ்லோவாகவும் வேணாம், ரொம்ப ஸ்பீடாகவும் வேணாம். இப்படியே வச்சுருந்துட்டு அது 30 கவுண்ட்ஸ் கூட வச்சுருக்கலாம். 30 கவுண்ட்ஸ் வச்சுருந்தா நல்ல ஸ்ட்ரெச்சிங் எஃபெக்ட் கிடைக்கும். 10 கவுண்ட்ஸ் வச்சுருந்தா ஒரு ஃப்ரீ எக்ஸசைஸ் எஃபெக்ட் கிடைக்கும். அப்புறம் அப்படியே அழுங்காமல் அப்படியே நேராகவே கொண்டு வந்து கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப 2ன்னு சொல்லிட்டு அதே மாதிரியே தூக்குறது. 10 கவுண்ட்ஸ் வச்சுருக்கிறது 2ன்னு சொல்லி கீழே, 3ன்னு சொல்லி தூக்குறது 3ன்னு சொல்லி கீழே, 4 4 5 5 6 6 7 7ன்னு 7 டைம்ஸ் செய்கிறப்போ நல்லா இது பெயின் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை 3 செட்டோ, ஒரு செட்டுங்கிறது 7, 3 செட்டு 6 7 செட்டு கூட ரிப்பீட் பண்ணலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது ஒன்று தானான்னு கேட்டால் இதை தவிர சில எக்ஸசைஸ் எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது என்னன்னு கேட்டால் அந்த பெயின் இருக்கிற கையை மட்டும், பெயின் ரைட்டாக இருந்தால் ரைட், லெஃப்டாக இருந்தால் லெஃப்ட்டு, அதை தூக்கி 10 என்ற வரைக்கும் அப்படியே தனியாக வச்சுருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே கொண்டு வந்து போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 அதே மாதிரியே ரெண்டாவது தடவை தூக்கிட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டுட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 மூணாவது தடவை 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி 1 2 3 4 5 6 7 ரெப்பிட்டிஷன் செய்ய வேண்டியதாக இருக்குது. ஸோ அதே மாதிரியே இன்னொரு எக்ஸசைஸ் இதில் இருக்குது. அப்டக்ஷன் மூமெண்ட்டுக்கு இப்படி சைட்லேயே இப்படியே போய்
கை கீழே பார்த்து இருக்கிறதுனால இப்படியே போகிறப்ப மேலே பார்த்து இந்த மாதிரி வெளியில் பார்த்து இருக்கணும். இந்த மாதிரி தலையெல்லாம் நெக்கை நேராக வச்சுக்கணும். நெக்குக்கு இதுக்கும் சின்ன கேப் மட்டும் இருக்கணும். இது மாதிரி கொண்டு வந்து 10 வரைக்கும் வச்சுருந்துட்டு அப்புறம் கொண்டு வந்து கீழே போட்டு 10 வரைக்கும் வச்சுருக்கிறது. திரும்ப 2ன்னு சொல்லிவிட்டு 10 வரைக்கும் 2ன்னு சொல்லிவிட்டு கீழே போட்டு 10, 3ன்னு சொல்லிவிட்டு 10 வரைக்கும் 3ன்னு கீழே போட்டு 10. ஸோ 4 4 5 5 6 6 7 7ன்னு 7 டைம் செஞ்சால் ஒரு செட்டு. அந்த மாதிரி 3 செட்டோ அதுக்கும் மேலேயோ இது செய்யலாம். இந்த எக்ஸசைஸ், இந்த 3 எக்ஸசைஸும் உங்களுக்கு ரியலி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இன்னும் நான் வீடியோஸில் நான் வேறு எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லித்தரேங்க. இந்த மாதிரி இருந்தால் ஒரு ரெமிடியாக வச்சுக்கோங்க. பட் ரொம்ப பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். கன்சல்டேஷன் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.